இன்றைக்கு ஜும்மாவுடைய விஷயத்துல நாம் எவ்வளவு அலட்சியமாக இருக்கிறோம். குறிப்பாக நம்முடைய பருவம் அடைந்த பிள்ளைகளை நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்கூல்களை விட்டு வெளியில அவங்கள நாம படிக்க வைக்கிறோம். இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-11 படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு வருஷத்துல அவங்களுக்கு எத்தனை ஜும்மா வீணாகிறது என்பதை சிந்திக்கணும். அவங்க கல்லூரியில படிச்சாலும் சரிதான், பள்ளிக்கூடங்கள்ல படித்தாலும் சரிதான், ஒரு வருஷத்துல பல ஜும்மா அவங்களுக்கு வீணாகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 ஜும்மா ஒரு முஸ்லிமுக்கு தவறி விடுமையானால் அவருடைய உள்ளத்துல அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான்னு சொன்னான். இனி அவன் எந்த நல்ல விஷயத்தையும் ஏத்துக்க மாட்டான். பல ஜும்மா நம்முடைய வாலிபர்களுக்கு வீணாகுது. இப்படி ஜும்மா வீணாகிவிட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யார் ஜும்மாவுடைய தொழுகை விடுகிறானோ அவனுடைய எந்த காரியத்திலும் அல்லாஹ் பரக்கத் செய்வது கிடையாது, அவனுடைய எந்த வணக்கத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதும் கிடையாது. இன்றைக்கு இந்த வாலிபர்கள் படித்து முடித்து விட்டு அடுத்து வேலைக்கு போறது கஷ்டப்படுறாங்க, வியாபாரம் ஆரம்பிக்கிறது கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இந்த ஜும்மாவுடைய தொழுகை விட்ட காரணத்தினால இப்படி பல இழப்புகளுக்கு ஆளாகிற நிலையை பார்க்கிறோம். எனவே அருமையானவர்களை, இயன்ற வரைக்கும் ஜும்மா தொழுகை நம்முடைய பிள்ளைகளுக்கு தவறக்கூடாது. இப்ப சில இடங்கள்ல கேள்விப்படுறோம், காலேஜ்ல ஸ்கூல்ல அவங்களா ஜும்மா நடத்துற மாதிரி ஒரு ஏற்பாடெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி. ஆனா அந்த ஜும்மா நிறைவேறுமா என்பதை யோசிக்கணும். ஏன்னா ஜும்மா நிறைவேறுவதற்கென்று மார்க்கத்துல சில நிபந்தனைகள், சில கண்டிஷன்கள்லாம் இருக்குது. அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஜும்மா நடந்தாதான் அது ஜும்மாவாக ஆக முடியும். அந்த அடிப்படையில் ஜும்மா தொழுகை விஷயத்துல நம்மிலும் கூட இன்றைக்கும் கூட பலரும் ஜும்மாவுக்கு வராதவங்க இருக்கிறாங்க, ஜும்மா தொழுகை வீணடிக்கக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. ஜும்மாவுடைய தொழுகை விஷயத்துல அவ்வளவு அலட்சிய போக்கு மற்ற நாள்களை போலதான் நம்ம ஜும்மாவுடைய நாளையும் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய நாள்ல மட்டும், நீங்க வியாழக்கிழமை மகரிபில இருந்து அது ஜும்மாவுடைய நாள் ஆரம்பிச்சிருது, வியாழன் மகரிபில் இருந்து ஜும்மாவுடைய நாள் ஆரம்பிக்கிறது, வியாழக்கிழமை மகரிபில இருந்து வெள்ளிக்கிழமை மகரிப் வரைக்கும் குர்ஆனுடைய 10 சூறாக்களை பெருமானார் ஓதுவாங்க. 10 சூறாக்கள் ஓதக்கூடிய பழக்கம் இந்த ஜும்மாவுடைய நாள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருந்த பழக்கம். ஜும்மா நாள்ல அசருக்கு பிறகு பள்ளியில் அமர்ந்து துவா செய்தால் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று பெருமானார் சொன்னாங்க. ஜும்மாவுடைய நாள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் ஸலவாத்து சொல்ல வேண்டிய நாள். இப்படி இவ்வளவு அமல்களும் முக்கியத்துவம் தரப்பட வேண்டிய இந்த நாளை தான் நாம வீணாக்கிட்டு இருக்கிறோம். இந்த உம்மத்தினுடைய எல்லா பிரச்சனைகளும், நம்ம சர்வதேச அளவுல சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளும் சீராகணும்னு சொன்னா ஜும்மாவுடைய நாளை இந்த உம்மத்து பயன்படுத்தினாலே போதும். ஜும்மா நாள்ல துவா ஒப்புக்கொள்ளப்படுகிற நேரம், இந்த நாளை நம்ம பயன்படுத்தினாலே போதும், நம்முடைய துவாக்கள் அத்தனையும் அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனா பார்க்கணும், ஜும்மாவுடைய நாள்ல எவ்வளவு அலட்சியமாக, எவ்வளவு தாமதமாக நம்ம பள்ளிக்கு வர்றோம். இந்த ஒரு நாள் கூட செய்ய வேண்டிய இபாதத்துகள், கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓதலாம், கொஞ்ச நேரம் கஹஃப் சூரா ஓதலாம், திலாவத்து, விக்ர் என்று எத்தனையோ அமல்கள், அத்தனை அமல்களையும் இந்த ஜும்மாவுடைய நாள்ல வீணாக்கி கொண்டிருக்கிறோம். அதனால் அருமையானவர்களே, வரலாற்றை நாம் பார்த்தோமேயானால் இந்த ஜும்மாவை கொண்டு முஸ்லிம் உம்மத்திலே ஏற்பட்ட தாக்கம், முஸ்லிம் உம்மத்திலே ஏற்பட்ட எழுச்சி என்பது சாதாரணமானது கிடையாது. இன்றும் கூட உலகத்தில் உள்ள மற்ற எல்லா மக்களும் பார்த்து ஆச்சரியப்படுறது இந்த ஜும்மா வச்சுதான். மற்ற மதத்தினர் ஏங்குறாங்க, எங்களுக்கு வாரத்துல இப்படி ஒரு நாள் கிடையாது, எல்லா மக்களும் ஒன்று சேருவதற்கு எங்களுக்கு ஒரு நாள் இல்லைன்னு சொல்லி மத்தவங்க ஏங்குறாங்க. ஒரு காலகட்டத்தில் மிஸ்ர்ல உள்ள மக்களை எல்லாம் கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றுவதற்காக ஐரோப்பிய மிஷனரிகள் அனுப்பப்பட்டாங்க, பாதிரியார்கள் அனுப்பப்பட்டாங்க. எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும், கிறிஸ்தவர்களாக மாத்திரணும்னு சொல்லி 20 வருஷம் உழைச்சாங்க. 20 வருஷம் உழைத்தும் கூட கடைசியில அவங்களுடைய முயற்சி தோல்வியில தான் முடிந்தது. முயற்சி பலன் தரல. என்ன காரணம்னு கேட்கப்பட்டது. அந்த மிஷனரிகள் சொன்ன பதில் இதுதான், நம்ம என்னதான் ஒரு வாரம் முழுக்க உழைத்தாலும் சரி, இந்த முஸ்லிம்களை மாத்துறதுக்கு கடுமையாக உழைத்தாலும் சரி, வாரத்துல ஒரே ஒரு நாள் பள்ளிக்கு போறாங்க, அதுல நம்ம உழைத்த உழைப்பு எல்லாமே வீணாகி விடுகிறதுன்னு சொன்னாங்க. அப்ப இந்த ஜும்மாவுடைய நாள் என்பது, ஜும்மாவுடைய உரை என்பது அவ்வளவு முக்கியமானது என்பதை நம்முடைய எதிரிகள் விளங்கி இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அருமையானவர்களே, ஒவ்வொரு வாரமும் ஜும்மாவுடைய நாளிலாவது நம்முடைய வியாபாரங்களை ஒரு 11:30 மணிக்கு முடிக்கிறது. உண்மை அதுதான் 11, ஏன்னா ஜவாலுடைய நேரம் தான் ஜும்மாவுடைய நேரம். ஒரு 12 மணிக்கெல்லாம் துஹருடைய வக்து வந்துடலாம், 12க்கும் வரலாம், 12:05க்கும் வரலாம். நம்ம வாங்க சொல்றது கொஞ்சம் முன்னால வரைக்கும் கடை வைத்திருப்பது அது நல்ல விஷயம் அல்ல. ஜும்மாவுக்கு என ஒரு 11:30 மணிக்கு ஆயத்தமாகி சீக்கிரமாக வருவது இருக்கிறது, அதை விட வாழ்க்கையில பரக்கத்துக்கு எதுவும் இல்லை.
இந்த காரியத்தை செஞ்சாலே அல்லாஹ் நம்முடைய வியாபாரங்கள் உள்ளிட்ட அனைத்திலும் பறக்கத் செய்கிறான். அல்லாஹ் அத்தகைய நல்ல தௌஃபீகை நம் எல்லோருக்கும் தர வேண்டும். எனவே ஜும்மாவுடைய விஷயத்திலே இதுவரை காட்டப்பட்டு வந்த அலட்சியத்தை விட்டுவிட்டு ஜும்மாவுக்கான ஒரு முக்கியத்துவத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக்